சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அசலே இஹ்தினா, ஹிதாயத்தை தாய் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான். மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே ஹிதாயத்து தான். ஹிதாயத் என்று சொன்னால் 4 விதமான அர்த்தம் இருக்கிறது என்று நாம பைதாய் ரஹ்மத்துல்லாஹி அவர் ரொம்ப விளக்கி சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஹிதாயத்துன்னா ஒரு நேரத்துல இது எப்படி பேசுறது, எப்படி பார்க்கறது, எப்படி விளங்குறது என்பதிலிருந்து எப்படி சொல்றது, அது ஒரு ஹிதாயத். ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், எல்லா மனசுலையும் படுறது சரியா இருக்கணுங்கிறது இல்லையே. ஹிதாயத் இருந்தால் அது பார்வை சரியாக இருக்கும், அதை பற்றிய பேச்சு சரியா இருக்கும், அதை பற்றிய சிந்தனை சரியா இருக்கும், அதை பற்றி அணுகுவது சரியா இருக்கும், ஒரு விஷயத்தை முடிவு செய்வது சரியா இருக்கும். நம்முடைய அறிவில் ஆரம்பித்து குர்ஆனுடைய ஞானம் பெறக்கூடிய அந்த வழி வரை எல்லாம் ஹிதாயத்தில் உள்ளடங்கும் என்று சொல்வார். ஹிதாயத்தை கொண்டு சிறந்த துன்யாவும் கிடைக்கும், சிறந்த ஆகிரத்தும் கிடைக்கும் என்று நம்ம பைதாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிதாயத்துக்கு விளக்க எழுதுவான். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு துஆவினுடைய நோக்கம்ங்கிறது ஹிதாயத்து தான். அருமையான பெருமக்களே, அதனால இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக நம்ம ஓதணும், திரும்ப 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 ஓத வேண்டியது நல்லா சொல்றாங்க இல்லையா. சில பெருமக்கள் சொல்றாங்க 40 தடவை ஏதாவது ஒரு நேரத்துல இடையில பேச்சுக்கள் இல்லாம ஒரு 40 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு வந்தாங்கன்னா எல்லா விதமான ஹைராத்துகளுடைய திறப்பு வாசல் என்று எழுதுகிறார். அதாவது குர்ஆன்லயே ஃபாத்திஹா அதுக்கு பெயர், ஆனா ஃபாத்திஹாங்கிற வாசகம் குர்ஆன்ல இல்லை, அந்த சூரத்து ஃபாத்திஹாவில் இல்லை. குர்ஆன்ல அப்படியே ஒரு 3 சூறா இருக்குது. ஃபாத்திஹா எந்தெந்த சூறாவுக்கு பெயர் இருக்குதோ அது தொடர்பானது அதுல இருக்கும். சூரத்துல் பக்கரா இருக்குதா, அதுல மாட்டை பத்தி வருது, பக்கராங்கிற வார்த்தையும் வருது, எந்த சூறாவா இருந்தாலும். ஆனா 3 சூறாவுல சூரத்துல் ஃபாத்திஹா பேரு, உள்ளுக்குள்ள ஃபாத்திஹாங்கிற பேர் இல்லை. அது மாதிரி இஹ்லாஸின் பேர் குல் ஹுவல்லாஹுக்கு உள்ள இஹ்லாஸுங்கிற வார்த்தை கிடையாது. அம்பியான்னு ஒரு சூறா இருக்குது, நபிமார்களை பற்றி எல்லா செய்தியும் இருக்குது, ஆனா அம்பியாங்கிற வார்த்தை அந்த சூரத்துக்குள்ள இல்லை. அதனால இது நிறைய பெயர்களை உள்ளடக்கியதுன்னு எழுதுறாங்க, எல்லா மகத்துவத்தையும் உள்ளடக்கியது. ஒரு 40 தடவை தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வேறு பேச்சுக்கள் இல்லாமல், எடை பேச்சு இல்லாமல் 40 தடவை ஓதி அதை கொண்டு துஆ செய்யும் பொழுது அதனுடைய மகத்துவம் மிக்க உன்னதமானது என்று பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தில் சொல்லி காமிப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை நேசிப்பவர்களாய், ஓதுபவர்களாய், அதை விளங்குபவர்களாய், அதனுடைய நூறானியத்தை கொண்டு வாழ்க்கையில் பயன்பெறுபவர்களாய். ஒரு வார்த்தை சிந்திச்சாரு மாரிசு புகையில் என்ற ஒரு வார்த்தை, அலக் என்ற ஒரு வார்த்தை, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக், அந்த ஒரு அலக்குங்கிற வார்த்தையை தான் சிந்திச்சார். பெரிய ஃபாதிரியா இருந்தார், பெரிய நிலையில இருந்தார், பெரிய ஆராய்ச்சியாளராகி தமிழ்ல கூட அதனுடைய நூல் வந்திருக்குது, மாரிசு புகையினுடைய நூல். அந்த அலக்குங்கிற வார்த்தையினுடைய ஆய்வு தான் அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அதனால குர்ஆன் தொடர்பான எல்லாம் பாக்கியமானது.